ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமகுண பரிவாக தொடர்ச்சியான அனுபவத்தில் சாரித்திரேன சக்கோ யுக்தகா, அதிலே பரம நாரி நாம் அப்படிங்கிற சொல்லுக்கும் ஆக்ஷேபனை, அதற்கு பரிகாரம் நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழி வாக்கு. தேவிமார், மண்மகள், ஆய்மகள், நிலமகள் என்று இப்படி தேவிமார்களை சொன்னதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அதை ஒட்டி ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் பராசர பட்டரும் மகிதேவிய சகசிரம் ததா தக்கார்பலர் தேவிமார் சால உடையீர் தேடி திருமாமகள் மண்மகள் நிற்பன்னு இப்படி பல வாக்கியங்களினாலே இந்த பரமநாரீனாம் என்கின்ற சொல்லுக்கு பிராட்டிமார்களை சொன்னதாகவே இங்கே அர்த்தமாகின்றது, தவிர வேறு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆக சாரித்திரம் என்ற சொல்லுக்கு பலபடியான அர்த்தங்கள். பெரியோரிடத்துல பணிந்து நிற்பது, மாத்ருபக்தி கொண்டிருப்பது, அனுஷ்டானங்களை முறையாக செய்வது, ஏகபத்னி விரதத்துவம் உடையவனாய் இருப்பது அப்படின்னு பல அர்த்தங்கள். இதெல்லாம் ராமனிடத்திலே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தது 8வது குணமாக சர்வபூதேஷு கோ ஹிதஹா அப்படின்னு கேட்கிறார். சர்வ பூதங்களினிடத்திலேயும், அதாவது சர்வ பிராணிகளினிடத்திலேயும் உயிர்களினிடத்திலேயும் ஹிதமுடையவன் யார், எவர், ஹிதமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, ஹிதம்னா அன்பு. நம்மிடத்துல அன்பு கொண்டிருக்கக்கூடியவர்களை 2 வகையாக பிரிக்கலாம். அன்பு உடையவர்களை, அதாவது எவ்வளவு தவறிட்டு அதை செய்தாலும் கூட முகம் சுளிக்காத அவர்களிடத்துல அன்போடு சொல்லி அவர்களிடத்துல பழகுவது. 2வது, அவர்கள் செய்யக்கூடியது தவறுன்னு தெரிந்து அந்த தவறை சுட்டிக்காட்டி அவர்களிடத்துல அவர்களினுடைய நன்மைக்காக சொல்றது. இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு பூர்வர்கள் காட்டுகின்றார்கள், வேப்பிலையோ பாவற்காயோ கசப்பு மிகுந்ததான வஸ்துக்கள். அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சமயத்தில் அது வேண்டாததாகத்தான் இருக்கும். ஆனால் அதை எடுத்துக்கொள்றதுனாலே பின்னாலே பிறக்கக்கூடிய நன்மைகள் என்பது அபரிமிதமானது, அபாரமானது. அதுபோலத்தான் இந்த ஹிதம் சொல்லக்கூடியதுங்கிறது தவறை சுட்டி காட்டி அந்த தவறை இட்டு சொல்லி நன்மையை எடுத்து சொல்றதுன்னு 2வது வகை. இதை நன்னா புரிந்து கொள்ளணும்னா தாய் தந்தையரை இட்டே நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தையினுடைய தவறு, அது எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த தாயாரானவள் என்ன செய்வாள், அதட்டி சொல்லுவாள். அதட்டி சொல்லாமல் அன்பாலேயே அந்த குழந்தையை பக்குவப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு நிலை. ஆனால் தந்தையார் என்ன செய்வார், ஹிதம் சொல்ல வேண்டும். பிரியப்பறையா இருக்கக்கூடியவள் தாயார், ஹிதப்பரரா இருக்கக்கூடியவர் தந்தையார். தந்தையார் என்ன செய்வார், அது செய்த தவறை சுட்டிக்காட்டி அதற்கு தண்டனை கொடுத்து மேலும் அந்த தவறுகள் அது செய்யாதபடிக்கு செய்வார் என்பதனாலே இந்த ஹிதம்ங்கிறது 2 வகைப்படுகிறது. அன்பு ஒன்றும் ஹிதம் ஒன்றும்னு சொல்றோம். இந்த அன்புங்கிறதும் பிரியத்தாலே செய்யக்கூடியது. 2வது, அந்த தவத்தை சுட்டி காட்டி பின்னே நன்மையை பயக்கும்படிக்கு சொல்லக்கூடியது. அப்படின்னாக மக்களுக்கு பிரியம் செய்வதிலேயே இந்த தாயார்கள் கவனம் செலுத்துவார்கள். ஹிதம் செய்வதிலேயே தந்தையார் என்பவர் நோக்குடையவர்களாக இருப்பார்கள். அதனால மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே அப்படிங்கிறதுனாலே தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய், தந்தை தாயாய், தந்தையாய், மக்களாய், மத்துமாய், முத்துமாய்னு ஆழ்வார் அருளி செய்தபடிக்கு இப்படி நமக்கு தாயாகவும் தந்தையமாகவும் இருக்கக்கூடியவன் பகவான் எம்பெருமான் ஒருவனே. மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுக்ருதுத் கதிர் நாராயணஹா. அவனே நமக்கு மாதா பிதா கதி சர்வம் எல்லாம் அவனே அப்படின்னு சொல்றதுனாலே நமக்கு எம்பெருமான் தாயா இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நமக்கு என்ன செய்கிறோம், அவன் பிரியப்பரராய் இருக்கின்றான், பிரியத்தை செய்கின்றான். தகப்பனா இருக்கக்கூடிய முறையை கொண்டு பார்க்கும்போது ஹிதங்களை செய்யக்கூடியவனாகவே இருக்கின்றான். அப்படிங்கிறதுனாலே சர்வபூதேஷு கோஹிதஹா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில அழகா 2 பாசுரங்கள், தருதுயரம் தடாயேல்ங்கிற பதிகத்துல திருவித்துவ கோட்டு அம்மானை இட்டு சொன்ன பாசுரங்கள்ல முக்கியமா 2 பாசுரங்களை இட்டு இந்த அன்பு, அதாவது பிரியப்பரராய் இருக்கிறதையும் இந்த ஹிதமா இருக்கிறதையும் நன்னாக புரிந்து கொள்ளலாம். தான் நோக்காது என துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே அப்படிங்கிற பாசுரத்திலேயும் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் கொண்டிருக்கக்கூடிய நோயாளன் போலே. இந்த மருத்துவரிடத்துல செல்றோம், நமக்கு நம்முடைய மேனியிலே ஒரு அடிபட்டிருக்கு, புண் இருக்கு, இல்லை நோய்வாய்ப்பட்டிருக்கோம்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறார்,
இந்த நோயானது தீரும்படிக்கும் நம் நன்னாக இருப்பதற்காகவும் வாளால எடுத்து அறுத்து அந்த கட்டியை நீக்கிறார், சரி பண்ணுகின்றார். நோய்க்கு வேண்டியதான தையல் எல்லாம் போடுகின்றார். மிகவும் கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து இந்த சுகம் இருக்கும்படிக்கு செய்கின்றார். அப்படி நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய மருத்துவரிடத்திலேயும் மாளாத காதல் கொண்டிருக்கான் நோயாளன். என்ன செய்கிறோம்? அந்த சிகிச்சையெல்லாம் பெற்ற பிறகு அவருக்கு மிகுந்த நன்றியை செலுத்துகிறோம், தெய்வம் போல அப்படின்னு கொண்டாடுறோம். அப்படி மருத்துவன் பால் மாளாத காதல் கொண்ட நோயாளன் போல எம்பெருமானிடத்தில் அதுபோலேயும் தன்னுடைய குடிமக்களானவர்களுக்கு தண்டனையை கொடுத்து நல்ல வழியிலே செய்விக்கக்கூடியதான அரசன் போலேயும், பல வகை கட்டங்களை இழைத்து சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவர் போலேயும், தண்டனையை கொடுத்து நல்வழிப்படுத்தக்கூடியதான அரசன் போலேயும், இப்படி எம்பெருமான் நமக்கு தந்தையா இருக்கக்கூடிய சமயத்தில், தந்தையா இருக்கக்கூடிய நோக்குல நமக்கு ஹிதத்தையே செய்கின்றான். ஆக பகவானும் பக்தர்களுக்கு கட்டங்களையும் துயரங்களையும் தருவது ஹித புத்தியினாலே அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு நன்னாக காட்டுகின்றது. இதத்தான் வடமொழியில ஹரிர்துக்காணி பக்தேபியோ ஹிதபுக்தியா கரோதிவை சத்ரக்ஷா நிகர்மாணி ஹிதபுக்தியா யதாபிஷக்கு அப்படின்னு. கத்தியினாலே அறுத்தாலும், காரம் வைத்தாலும், நெருப்போடு சுட்டாலும், பொசுக்கினாலும் பொறுக்க ஒண்ணாத துயரமான இந்த பணிகளை எல்லாம் மருத்துவர் செய்கிறார், நன்னா செய்கிறார். எல்லாம் எதுக்காக? நோயாளி குணம் பெறுவதற்காக, ஹிதபுத்தியினாலே செய்யறதுனாலே. அப்படி பகவானும் பக்தர்களுக்கு ஹிதபுத்தியினாலேயே துக்கங்களை விளைவிக்கின்றான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தாகின்றது. இதுக்கு மேலே ராமாயணத்தில் ராமனிடத்திலே இந்த ஹிதபுக்தியானது எந்தெந்த இடத்திலே விவரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஆக்ஷேபனை என்ன, அதுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.